ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் ஏறுமுகமே முருகா. ஓம். உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடையாங்க. இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்த்து கொண்டு இருப்பது சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார். அப்போ ஒரு ஜாதகர் பார்க்கும்போது மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது. 12 வீடு நமக்கு 12வது வீடாகவும் குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது. இந்த மீனராசிக்கு சனி பயிற்சி உங்கள் ராசியில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் பல சோதனைகளை சந்திக்கிறீர்கள். மீனராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது அடுத்தவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள், தன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காவிட்டாலும் அடுத்தவர்களுக்காக இயங்கியவர்கள், அதை பயன்படுத்தி உங்களை நல்லா பயன்படுத்திட்டாங்க. கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா இதுவரைக்கும் நடந்தது விரைய சனி, அடுத்த வர சனி உங்களுக்கு ஜென்ம சனி, உடல் சனி. ஒவ்வொரு அடியும் மீனராசி என்பர்கள் எடுத்து வைப்பதில் கவனம் தேவை. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதுக்கும் சுமூகமாக போகுதா, அது அப்படியே மாறுங்க. இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்போ ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2025 மார்ச் மாதம் 23 ஆரம்பித்து ஜூன் மாதம் 3 2027 வரை நடக்க இருக்கின்ற மீனராசி என்பர்களுக்கு உங்கள் ராசியில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் பல சோதனைகளையும் சந்திக்கிறீர்கள் இருக்குங்க. அதனால் நீங்கள் மனம் தளராமல் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். எந்த பதற்றமும் தளராமல் நீங்கள் இருக்க வேண்டும். சில விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்குதுங்க. உங்களை உணர்ந்து கொண்டு தெளிவான இலக்கில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. நீங்கள் யார், நீங்கள் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத யோசித்து இதனால் வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் இழந்த மீனராசி என்பர்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்தையும் பெற்றுக்கொள்மை தவிர விட்டு கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் சோர்வடைய வேண்டாம். சுய பாதுகாப்பு முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் நம்பகமான நண்பர்கள் அல்லது குடும்பத்தினுடன் ஆலோசனை பெறுவது உதவியாக இருக்குதுங்க. இப்போ எடுக்க முடியுதாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் பெரும்பாலும் வளர்ச்சியை வழிவகுக்க இருக்குதுங்க. சுய கற்றல் மற்றும் மன வலிமையை உருவாக்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வேண்டியிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலம். இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு வாழ்வில் ஒரு சோதனையும் சந்தித்து கொண்டிருந்த காலகட்டம் மீனராசி அன்பர்கள் இதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவையும் தெளிவான மாற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய கட்டம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அடுத்ததாக அதாவது புதுநலம் சார்ந்து நிறைய ஓடிகள் இந்த காலகட்டம். சுயநலம் சார்ந்தாக கொஞ்ச நாள் மாறுங்கள். மாறினா மட்டும்தான் வாழ்க்கை இனிக்கும், இல்லை என்றால் கசக்கும். சரிங்களா? இப்போ உத்தியோகம் எப்படி இருக்க போகிறது. மீனராசியில் பிறந்தவர்கள் வெகு நாட்களாக போராட்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்ய போகக்கூடியவர்கள், இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்க இருக்குதுங்க. அதனால் பணிகள் மலைபோல் குவியக்கூடிய காலகட்டம். இந்த காரணமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் மந்தமாக இருக்கக்கூடியதுங்க. என்றாலும் நீங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்கும் உங்கள் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் இது ஒரு நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கிடைக்கும் வேலை உங்கள் இலக்குடன் ஒத்துப்போகிறதா என்பதை உறுதிப்படுத்தும் முழுமையான ஆராய்ச்சி செய்யுங்கள். சக பணியாளர்கள் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடியதுங்க. உங்கள் பணிச்சூழலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் நிபுணத்துவம் மற்றும் தகவமைப்பு திறனை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கற்றல் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்மறை எண்ணம் தவிருங்கள். பொறுமையாகவும் நெகிழ்ச்சியுடன் இருங்கள். நீங்கள் திறமையுடன் செயலாற்றக்கூடிய குறித்த காலத்திற்கு பணியை முடிக்க முடியுமா என்று ஆராய்ந்து செயல்படுங்கள். உங்களால் செய்து முடிக்க முடியும் பணிகளை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். காதல் உறவு, குடும்ப உறவு 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயுடைய பார்ப்பதால் அப்போ உங்கள் சமீப காலமாக அன்புக்குறியிடம் கருத்து வேறுபாடுகள் இருக்குதுங்க. அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவை வலுப்படுத்த முடியும். உங்கள் துணையிடம் ஒளி மறைவின்றி பேசுங்கள். வெளிப்படையாக பேசுங்கள். அவருடைய கருத்துக்களுக்கு காது கொடுத்து கேளுங்கள். வதந்திகளை தவிருங்கள். உங்களுடைய இலக்குகளை மட்டும் கவனம் செலுத்துங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு இணக்கமான உறவை பராமரிக்க முடியும்.
இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்திற்கு செல்ல முடியும். உறுதியான நட்பை வளர்ப்பதில் கவனம் செலுத்திற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. ஏற்கனவே இருந்த நட்பை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. சமீப காலத்தில் எல்லோரும் அவங்களுடைய வேஷத்தை ஒரு நாள் கழித்து தான் ஆக வேண்டும். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கழித்திருப்பார்கள். அதனால் நீங்கள் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகாது. காதலுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். உங்கள் காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு முன் ஒருவர் நன்கு தெரிந்து கொள்ளொண்டு முன்னுரிமை கொடுங்கள். கருத்து வேறுபாடுகள் மனச்சோர்வுக்கு வழிவகுக்காது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தகவல் தொடர்பு மற்றும் சமரசத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். நீங்கள் உங்கள் உறவுகளை வெளிப்படுத்தலாம் மற்றும் உங்கள் அன்புக்குறியிடம் நெருக்கமாக உணரக்கூடிய காலகட்டம். திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இப்படி போயிடுமா அப்படிங்கிறது இயங்கியவர்கள், இதனால் வரைக்கும் திருமணம் ஆகவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் திருமணத்திற்கான ஒரு சூழல் இருக்குதுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கையில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானாதிபதி 7 கூடியவன். 7ஆம் இடத்துக்கு அதிபதி மீனராசி தொடர்ந்து கன்னிராசி என்பவர்கள் பார்க்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வர இருக்குதுங்க. அமைதியாக இருங்கள் மற்றும் வெளிப்படையாக பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை கருத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் சொந்த தேவைகளை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒருவர் புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கு அமைதியை தரும் தீர்வுகளை கண்டறிய ஒன்றாக இணைந்து வேலை செய்யுங்கள். இது சுய பரிசோதனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நேரமாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கான வலுவான அடித்தளத்தை அமைப்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கான வலுவான அடித்தளம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் எண்ணங்கள் மற்றும் குறிக்கோளுடன் உண்மையாக ஒத்துப்போகும் ஒருவரை அடையாளம் காண நீங்கள் தயாராக இருங்கள். எந்த உறவிலும் கருத்து வேறுபாடுகள் சகஜம்தான். தகவல் தொடர்பு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலுவான பிணைப்பை உருவாக்க முடியும். நிதிநிலை எப்படி இருக்க போகிறது? மீனராசி என்பதற்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நிதிநிலை, இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்கக்கூடியதுங்க. முக்கிய முடிவுகளை கவனமாக இருங்கள். பட்ஜெட்டை அமைத்து அதன்படி வரவு செலவு மேற்கொள்வது நல்லது. செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை தேடுங்கள். எப்பவுமே நீங்கள் வருமானம் எவ்வளோ இருந்தாலும் அதோட செலவு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ரூபாயும் இதற்காக செலவு பண்ணுறோம், ஏன் செலவு பண்ணுறோம், இந்த செலவு தேவைதானா என்று நீங்களே முடிவு செய்து செலவு செய்ய தொடங்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் செலவுகள் குறைந்து உங்களுடைய வருமானம் அதிகரித்து உங்களுடைய சேமிப்புகள் உயர இருக்குதுங்க. கடன் வாங்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. புதிய வணிக முயற்சிகள், முதலீடுகள் அல்லது விரிவாக திட்டங்களை கருத்தில் கொண்டால் சந்தையை ஆராய்ச்சி அதில் அபாயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சனி ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பை குறிக்கிறது. நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இந்த பெயர்ச்சியுடன் தொடர்புடைய எந்த எதிர்மறையும் குறிக்கலாங்க. புத்திசாலித்தனமாக நீங்கள் நிதி முடிவுகளை எடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான உறுதிகளை அடித்தளத்தை உருவாக்குங்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நன்மை பயக்கும் காலகட்டமாக இருக்கிறது. ஏன்னா உடல் சனி, ஜென்ம சனி வராரு. நீங்கள் யார், இதுவரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே சுட்டி காட்டக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சரிங்களா? அதில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கிற மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த காலகட்டம் பாடங்களை படிக்க தெளிவான அட்டவணை அமைத்து அதன்படி செயல்படுங்க. ஒரு பிளான் போடுங்க. படிக்கிறதுல ஸ்டடி பிளான் ஒன்று போட்டு எப்படி படிக்க போகிறோம், எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எங்கேருந்து முடிக்க போகிறோங்கிறத பிளான் பண்ணி நீங்கள் இறங்கினாங்க தெளிவாக இருக்கும். இது உங்களை ஒழுங்கு அமைத்து உந்துதலாக வைத்திருக்கும். நீங்களே ஒரு தெளிவான ஸ்டடி பிளான் போடாத வரைக்கும் நீங்கள் சும்மா மேலோட்டமாக அப்படி ஓடுது. சரிங்களா? மாடு மேலோட்டம் மேயும் பாரு, அந்த மாதிரி கூடாது. மேய்ஞ்சால் அடியில் மேயும், அடி வரைக்கும் மேயணும். புரியுங்களா? இப்போ மண்ணு போகிற வரைக்கும் மேயும். அப்போ அந்தமாரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பிளான் என்பது சரியான விதத்தில் சரியான முறையில் நீங்கள் பிளானை அமைத்து கொண்டால் இந்த வருஷம், இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஒரு முடிவே இருக்குங்க. கொஞ்சம் பார்த்துருங்க. உங்கள் கவனத்தை பராமரிக்கவும் உங்களுடைய கவனச்சிதறல்களை தவிர்க்கவும் பாருங்கள். உதவி கேட்க பயப்பட வேண்டாம். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் ஆசிரியர்களை அணுகவும் அல்லது நிறுவனமிருந்து வழிகாட்டுதலை பெறவும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. போட்டித் தேர்வுகளை இலக்குகளாக கொண்டவர்கள் வெற்றிக்கு தேவையான கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் மேற்கொள்ள வேண்டும். விடாமுயற்சி மற்றும் தெளிவான திட்டத்துடன் நீங்கள் எந்த தடைகளையும் கடந்து கல்வியினுடைய வெற்றி பெற இருக்கீங்க. குறிப்பாக ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆய்வுகள் பயனுள்ளதாக இருக்குதுங்க. வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்புவோர் அவர்கள் புதிய உருவத்திற்கு உயர்வுக்கான ஒரு சரியான பல்கலைக்கழகத்தை காணலாங்க. உங்களுடைய ஆரோக்கியம் இருக்க போது, அதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் 2025 முதல் 2027 நடக்கிருக்கின்ற அந்த சனி பயிற்சி ஜென்ம சனியில் ஆரோக்கியத்தை எப்படி வைத்திருக்க போறீங்க, அதுதான் முக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க பாருங்கள்.
யோகா அல்லது விறுவிறுப்பான நடைபயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்க இருக்குதுங்க. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சிறந்த வழியாகவும் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. அனைவரும் விரும்புவது நல்ல ஆரோக்கியமே எனது மது அருந்தாதீங்க. சரிங்களா? அனைவரும் விரும்புவது நல்லது ஆரோக்கியமே, மருந்து அது கூடாது மற்றும் பதற்ற உணவுகளை தவிருங்கள். அதற்காக பதிலாக ஏராளமான பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்கள் கொண்ட சத்தான உணவுகளை கவனம் செலுத்த வேண்டும். முதுகு பிரச்சனைகள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அசூரியமான ஏற்பட்டால் மருத்துவ நிபுணரை அணுகவும், சிறு உபாதைகள் ஏதேனும் ஏற்பட்டால் சாத்தியமான பிரச்சனைகள் ஆரம்பத்தில் கண்டறியவும் இந்த வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள பாருங்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்கள் கவனத்துக் கொள்வதன் மூலம் சவால்களை செல்லவும் வலுவாக இருக்கக்கூடிய முடியும் இந்த காலகட்டம். இப்போ மீனராசியில் இப்போ பலன்கள் தெரிஞ்சு கொண்டீங்க. அடுத்தது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். 3 நட்சத்திரத்தில் முதலாவது நட்சத்திரம் 3 நட்சத்திரம் என்னன்னாக்கா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் மீனராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும். இது முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்குறோம். மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம். குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு சற்று மன சஞ்சலங்களும், இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை துணை மூலம் பிரச்சனைகளும் எழக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். ஜென்மசனி வரும்பொழுது முடிந்தளவும் நீங்களே பேச தவிர்த்துருங்க. அழுத்தம் நிறைய கொடுக்கும். மன அழுத்தினால் வார்த்தைகள் அதிகமாக வரும். சூடான வார்த்தைகள் வரும்பொழுது வாழ்க்கை துணையிடம் பிரிந்து செல்வதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. அமைதியே பெருமையே அமைதி அப்படின்ட்டு நம்ம அமைதியாக இருப்பது நல்லது. வெகு நாட்களாக வேலை கிடைக்கவில்லை இயங்கியவர்களும், வேலை கிடைத்ததில் மன மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பவர்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைக்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. நீண்ட திருமணம் ஆகாத இந்த காலகட்டம் திருமணம் நடவதற்கான ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்காமல் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் பாருங்கள். வாழ்க்கை துணை மூலம் நல்ல மகிழ்ச்சியும் நல்ல தகவலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் தர இருக்குதுங்க. இந்த சனி பேச்சு காலத்தில் புரட்டாதி காலத்தில் எல்லா விதத்திலையும் கொஞ்சம் குழப்பத்தையும் சந்தோஷத்தையும் அளித்தருவதாக இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் மன வலிமையும் மன தைரியமும் உடையவர்கள். அப்பப்போ சோர்ந்து போவர்கள் கூட. இந்த சோறும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல அழுத்தங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும் என்ற ஒரு தைரியத்திடம் நீங்கள் அணுகக்கூடியவர்கள். ஒரு சில விஷயங்களால் நீங்கள் மன சோர்வும் மன அமைதியும் நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். வாழ்க்கையில் எதுவும் இதுடன் முந்தி விடாது, இன்னும் வாழ்க்கை மீதம் இருக்கிறதே என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு ஓட பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டு வந்த காலகட்டம், திருமணம் அமையவில்லை என்று இயங்கியவர்களும் இந்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணை நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். தெளிவான சிந்தனையும் முற்போக்கு சிந்தனையும் உங்களுடைய வாழ்க்கை துணையில் இருந்தால் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நீங்கள். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அப்போ போட்டி தேர்வுபடக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டம் முழுமையாக பாடத்தை ஸ்டடி பிளான் போட்டு படிக்க பாருங்கள். தெளிவான முறையில் உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் வரக்கூடிய 2025 நீங்கள் அரசாங்க ரீதியாக உங்களுடைய அரசு கனவை நினைவாக்கி கொள்ள ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம். இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்களும், இதனால் வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்க்காத மாற்றங்களும் அள்ளித்தர இருக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புத்திர பாக்கியத்தான் காத்து வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே, வரங்கள் கிடைக்கவில்லை என்ற இயங்கியுள்ள இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை துணை நல்லா மாற்றத்துக்கு இருக்குது. உறவுகள் உங்களுடைய சகோதர சகோதரி பார்த்துருங்க. கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் முன்ஜாகிரதை நல்லது. உங்களை மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க இருக்குதுங்க இன்னும் ஒரு சிறு நாட்களில். அதற்காக மனதை அலைவிடாமல் நீங்கள் உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுட்டு வாருங்க. அடுத்தது இந்த ஜென்மசனி நடக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உத்திரட்டாதிக்காரர்கள். அடுத்தது ரேவதி. அடுத்தவங்களுக்கும் இவங்களுக்கும் அதாவது நிறைய கேட்காமலே உதவி செய்யக்கூடியவர்கள். இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு ஒன்று வரும்போது யாரும் உதவி செய்ய போகிறது இல்லை. அதனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் நீங்கள் உங்களுக்கு மட்டுமே வாழ பாருங்கள். அடுத்து ஓடி நீங்கள் கெட்டது தான் இங்கே நடந்திருக்கோம். நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துறை மூலம் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி நடக்க இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு குடும்பத்தில் இறக்கங்களை மட்டுமே பார்த்து வந்த காலகட்டம். இன்னும் 2 ஆண்டுகள் பெருசாக ஏற்றங்கள் இருக்காது. ஆனால் வாழ்க்கையோடைய திட்டமிடல் நல்லாயிருக்கும். திட்டமிட்டு ஒரு செயலை செய்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் நல்லா சிறப்பான இருக்குது. நீங்கள் வெளிநாடு சென்று போகிறீர்கள், இல்லை தொழில் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த நல்லா இருக்குது. தொழில் செய்யணுமா தெளிவாக நல்லா இருக்குது. இந்த நேர்களை மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் துல்லியமான வீடியோ எடுத்துக்க ரொம்ப நன்றிங்க. பொறுமையாக வீடியோ எடுத்து ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துங்க. நன்றி, வணக்கங்க.